கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, 27/11/2020 உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இன்றைக்கு என்னுடைய பாதுகாப்புக்காக ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேனப்பா. என் தேவனுடைய நன்மைகள் இவருடைய வாழ்க்கையில் இருக்கும்படி ஜெபிக்கிறேன். எல்லா தடைகளுமே மாற்றி எல்லா நாசமோ செவலைக்கும் விலக்கி இவர் நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படி ஜெபிக்கிறேன். நம்முடைய அன்பின் கரம் இவரோடு இருக்கட்டும் அப்பா. இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் இவர் குடும்பத்தின் மீதும் இவர் செய்கிற சகல காரியத்தின் மீதும் பூசுகிறேன் அப்பா. ஆகவே இந்த நாள் முழுவதும் என் தேவனுடைய கிருபையும் நன்மையும் ஞானமும் அபிஷேகமும் இவரோட வாழ்க்கையில் இருக்க போவதற்காக நன்றி அப்பா. செல்லக்கூடிய இடத்திலெல்லாம் என் தேவனுடைய கிருபினாலே அப்பா இவருடைய பேரை நீர் பெருமைப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். 1 சாமுவேல் 16:7 மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்று சொல்லி எழுதியிருக்கூடிய வார்த்தையின்படி அப்பா நீர் இருதயத்தை பார்க்கிற தேவனை இவருடைய இருதயத்தை நீர் செம்மைப்படுத்துவீராக, கிருபினாலே நிரப்புவீராக, என் தேவனுடைய மகிமினாலே நிரப்பி சகலத்திலுமே ஜெயிக்கக்கூடிய பிள்ளையா இவரை நீர் மாற்றும்படி ஜெபிக்கிறேன் அப்பா. நம்முடைய ஆனந்த தைலத்தினாலே ஆசீர்வதித்து ஆண்டவரே ஜெயிக்க செய்ய போவதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஒரு நிமிடம் நாம் இந்திய தேசத்திற்காக ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 27/11/2020 இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கும்படியாக என்னுடைய சமூகத்தில் வருகிறேனப்பா. இந்திய தேசத்தை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும் 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 தேசத்தில் நன்மை தாங்கப்பா. என் தேவனுடைய கிருபை என் தேவனுடைய கோலும் கைத்தறியும் தேசத்தில் இருக்கட்டும் ஆண்டவரே. கொரோனா வியாதியிலிருந்து ஜனங்கள் விடுதலை அடையும்படியாக செய்வீராக. என் தேவனுடைய அபிஷேகம் தேசத்தின் மீது இறங்கட்டும். எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டுக்கூடிய இயேசு கிறிஸ்துவ ஒரு சிந்தனை வெளியேறப்பட்ட ரத்தத்தை வைத்து கேட்கிறேனப்பா. அதோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாக ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக. எழுப்புதலை எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்றும் இன்றும் என்று மாறாதவராகிய இயேசுவின் நாமத்தில் ஒப்புக்கொடு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள் நீங்கள் வளரும்படி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன்.